ஆசரிப்பு கூடாரம் ஏன் உண்டாக்கப்பட்டதுன்னு தெரியணும்னா பழைய கதை தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். அது என்ன பழைய கதை? ரொம்ப சுருக்கமா சொல்றேன். பரலோகத்துல பிதா இருந்தாரு, அவருக்கு அடுத்தபடியா இயேசு கிறிஸ்து இருந்தாரு. பரலோகத்துல தூதன் ஒருவன் இருந்தான், அவன் தலைவனா இருந்தான். பாடல் குழுவிற்கெல்லாம் தலைவனா இருந்தான். அவன் பெயர் லூசிபர். மிகவும் அழகானவன். மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக தேவன் அவனை படைத்திருந்தார். ஆனா அவன் இயேசு சுவாமியோடைய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். அவன் நேரடியா போய் இயேசுவோட சண்டை போட முடியாது. அதனால சில வேலைகள் செய்யறான். என்ன வேலை செய்யறான்? தூதர்கள்கிட்ட போயிட்டு ஆண்டவர் அன்புள்ளாதவர், யார் என்ன தப்பு செய்யறாங்கன்னு பார்த்துட்டே இருக்காரு, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணிடுவாருன்னு சொல்றான். இந்த சின்ன பிள்ளைங்களை அம்மா அப்பா மிரட்டுவாங்க இல்லையா, கண்ணு குத்திடுவாங்க, சாமி கண்ணு குத்திடுவாங்கன்னு, அது மாதிரி ஒரு பொய்ய சொல்றான். அது நம்பின சில தூதர்கள் அவனோட சேர்த்துக் கொள்றாங்க. சில பேரு தேவன் பக்கம் இருக்கிறாங்க. அப்படி அவனுடைய தவறான பேச்சை நம்பின தூதர்கள் பரலோகத்தில் உள்ள அனைத்து தூதர்களிலும் 3/4 அவனுடைய இருதயம் பொறாமையினால நிறைந்திருந்தது, வஞ்சகத்தினால நிறைந்திருந்தது. அதனால பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அவனையும் அவனோடு கூட உள்ள தூதரையும் பரலோகத்தில் இராதபடிக்கு தள்ளி விடுகிறார். அந்த இடத்தை நிரப்புறதுக்காகவும் கெட்டுப்போன தூதர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் உண்மையாய் அன்புள்ளவர்னு புரிய வைக்கணுன்றதுக்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை ஏற்படுத்துறாரு. அந்த திட்டத்துல இந்த பூமி உருவாக்கப்படுது.